அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபேரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். நம்ம முன்னமே சொன்னோம் இல்லைங்களா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னாவே ஃபேரடே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மைக்கேல் ஃபேரடே தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஃபினாமினனை வந்து டிஸ்கவர் பண்ணுனதுனே சொல்லலாம். அப்போது ஃபேரடேஸ் எந்தெந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஃபினாமினனை வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த ஃபேரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த டயக்ராம் பாருங்களேன். இந்த டயக்ராமில் இங்கே பாருங்கள், கேல்வனாமீட்டர் எடுத்திருக்கோம். இங்கே வந்து காயில், சரிங்களா? காயிலில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது. இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா பார் மேக்னெட் எடுத்திருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நோ டிஃப்ளெக்ஷன். ஏ ஃபிகரில் நோ டிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்போ நோ டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நோ மோஷன். அதே மாதிரி மேக்னெட்டில் இந்த எண்டில் இருக்கிறது நார்த் போல், ஆப்போசிட் எண்ட் இது வந்து நார்த்துன்னு எடுத்திருக்கோம். அப்போது நோ மோஷன், அப்போ நமக்கு நோ டிஃப்ளெக்ஷன். அப்போ பார் மேக்னெட்டு மூவிங்கில் இல்லை, ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா நமக்கு கேல்வனாமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் இல்லை. அடுத்த பாருங்கள், பார் மேக்னெட்டை டுவோர்ட்ஸ் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டுவோர்ட்ஸ் லெஃப்ட் அப்படின்னா ரைட் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன நடந்திருக்கும், மேக்னெட்டை நம்ம காயிலுக்கு உள்ளே நம்ம நகர்த்துறப்ப ஃப்ளக்ஸ் மேக்னெட்டை சுற்றி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நமக்கு தெரியும், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற மேக்னெட்டிக் லைன்ஸு அந்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக இருந்தால் அதை நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுன்னு சொல்லுவோம். அப்போது இந்த மேக்னெட்டை சுற்றி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டில், அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருந்திருக்கும். அப்போ நமக்கு கேல்வனாமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. அடுத்து பாருங்கள், மேக்னெட்டை காயிலுக்குள்ளே கெப்ட் ஸ்டேஷ்னரி அப்படின்னா நமக்கு என்னது, நோ டிஃப்ளெக்ஷன் இல்லை. அடுத்து மேக்னெட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் நகர்த்துனது இப்போ ரைட் நம்ம நகர்த்திட்டு வரோம், அவே ஃப்ரம் த காயில். அப்போ நமக்கு டிஃப்ளெக்ஷன் என்ன இருக்குது, லெஃப்ட் டிஃப்ளெக்ஷன்னு சொல்கிறாங்க. அடுத்து மேக்னெட்டை நாம் ஹையர் ஸ்பீடில் ரொட்டேட் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஹையர் ஸ்பீட். அப்போ நமக்கு டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல இப்போது இந்த இடத்துல நமக்கு டிஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அதுவே இந்த இடத்துல நமக்கு டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. இங்கே நம்ம லோ ஸ்பீடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்னெட்டை ரொட்டேட் பண்ணியிருக்கோம். அதுவே இங்கே நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணுறோம், ஹை ஸ்பீடில் ரொட்டேட் பண்ணுறோம். அடுத்து மேக்னெட்டை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நார்த் போல் ஃபேஸிங் டுவோர்ட்ஸ் த காயிலாக இருந்தது. இங்கே சவுத் போல் டுவோர்ட்ஸ் லெஃப்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்குள்ள டிஃப்ளெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கும் ஆப்போசிட்டாக இருக்குங்களா. இங்கே லெஃப்டில் பண்ணுறப்ப இங்கே டிஃப்ளெக்ஷன் ரைட்டில் போகுது. இங்கே நம்ம டைரக்ஷன் மேக்னெட்டோட போல்ஸை நம்ம மாற்றுறப்ப நமக்கு டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேருந்து ஃபேரடே என்ன கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா, கன்சிடர் எ closed circuit consisting of a coil C, insulated wire and galvanometer G as shown in the figure. ஃபஸ்ட்டு ஃபிகரில் நம்ம பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேல்வனாமீட்டரு காயில் எடுத்திருக்கோம். இப்போது the galvanometer does not indicate deflection as there is no electric current in the circuit. அதாவது அந்த சர்க்கியூட்டில் கரண்ட் இல்லை அப்படின்னா கேல்வனாமீட்டரில் எந்த விதமான டிஃப்ளெக்ஷனும் இருக்காது. அடுத்து பாருங்கள், when a bar magnet is inserted into the stationary coil with its north pole facing the coil, there is a momentary deflection in the galvanometer. This indicates that an electric current is set up in the coil.
If the magnet is kept stationary inside the coil, the galvanometer does not indicate deflection. இப்போ நம்ம டயக்ராமில் பார்த்தோம் இல்லைங்களா, அப்போது இது காயில், இது கேல்வனாமீட்டர், ரெஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா நமக்கு நோ டிஃப்ளெக்ஷன். அதுவே டுவர்ட்ஸ் லெஃப்ட் நம்ம நகர்த்தினோம் அப்படின்னா கேல்வனாமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் இருக்குது. அப்போ சர்க்கியூட்டில் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து the bar magnet is now withdrawn from the coil. The galvanometer again gives a momentary deflection but in opposite direction. அப்போ மேக்னெட்டை நம்ம டுவர்ட்ஸ் நகர்த்துனா கேல்வனாமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் ஒரு சைட், அவேனா வேறு சைட். போல்ஸை நம்ம மாற்றினாலும் டிஃப்ளெக்ஷன் வந்து வேறு. அதனை நம்ம ஃபிகரில் பார்த்தோம். ஸோ த எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அடுத்து பாருங்கள், த bar magnet is reversed. The south pole now faces the coil. Above experiment is repeated. The deflections are opposite. அப்போது நம்ம இங்கே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போல்ஸை வந்து நம்ம மாற்றிருக்கோம். சவுத் போல் டுவர்ட்ஸ் லெஃப்ட் அப்படிங்கக்குள்ளே கேல்வனாமீட்டரில் ஆப்போசிட் சைட் டிஃப்ளெக்ஷன் இருக்குது. அப்போ இதிலேருந்து நம்ம கன்க்ளூட் பண்ணுறது என்ன அப்படின்னா, எப்போல்லாம் ஃபீல்டில் சேஞ்சஸ் இருக்கோ, ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்கோ, அப்போ மட்டும்தான் நமக்கு சர்க்கியூட்டில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒன்று, மேக்னெட்டை லெஃப்டில் நகர்த்தினா ஒரு டைரக்ஷனில் டிஃப்ளெக்ஷன், ரைட்டில் நகர்த்தினா ஒரு டைரக்ஷனில் டிஃப்ளெக்ஷன். இன்னொன்று, கேல்வனாமீட்டரை மேக்னெட்டை டுவர்ட்ஸ் நகர்த்தினா ஒன்று, அவே நகர்த்தினா ஒன்றுன்னு பார்த்தோம். அதே மாதிரி மேக்னெட்டை ஹை ஸ்பீடில் நகர்த்தினா எப்படி இருக்கும், லோ ஸ்பீடில் நகர்த்தினா எப்படி இருக்கும் அப்படின்னா, மேக்னெட்டை நம்ம ஸ்பீடாக நகர்த்துறப்ப நமக்கு அதாவது ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டோட வேல்யூ நமக்கு என்ன ஆகுது, டிஃப்ளெக்ஷன்ஸ். கேல்வனாமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா சர்க்கியூட்டில் கரண்ட் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுவே ஹையர் ஸ்பீட் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, லார்ஜர் டிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஹையர் ஸ்பீட் அப்படின்னா லார்ஜர் டிஃப்ளெக்ஷன். ஸோ இத்தனை பாயிண்ட்ஸ் நமக்கு இதிலேருந்து கன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போது இப்போ பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் இருந்து நம்ம கன்க்ளூட் பண்ணுறது என்ன அப்படின்னா, whenever there is a relative motion between the coil and the magnet, there is a deflection in the galvanometer indicating the electric current is set up in the coil. அப்போது இங்கேருந்து wheneverல இருந்து set up in the coil, அதாவது எப்போல்லாம் நமக்கு மேக்னெட்டுக்கும் காயிலுக்கும் நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும் அப்போ மட்டும் நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட்டு காயிலில் செட்டப் ஆகுது. அடுத்து ஃபேரடேவோட செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட். அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட தியரி பார்க்குறதுக்கு முன்னாடி டயக்ராம் நம்ம முன்ன மாதிரி பார்த்தோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃபேரடேவோட செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம முன்ன பார்த்த இமேஜில் இது மட்டும்தான் இருக்கும், இந்த ஒரு சர்க்கியூட் மட்டும்தான். நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மேக்னெட்டை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம். இப்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கீ, இது வந்து கீ. அடுத்து இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா காயில், சரிங்களா. இப்போது இந்த ஐபி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இந்த இடத்துல ஐபி, அது வந்து ப்ரைமரி கரண்ட். ப்ரைமரி கரண்ட்னா சர்க்கியூட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால ப்ரைமரி அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் இதை வந்து நம்ம ப்ரைமரி கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து செகண்ட் சர்க்கியூட் அப்படிங்கிறதுனால இது வந்து செகண்டரி சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ப்ரைமரி சர்க்கியூட்டில் நமக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். பேட்ரி இருக்குது, கீ இருக்குது, காயில் இருக்குது. அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை ப்ரைமரி கரண்ட். இப்போது இந்த இமேஜில் கேல்வனாமீட்டரோட டிஃப்ளெக்ஷன் நமக்கு எப்படி காமிச்சிருக்காங்க, டுவர்ட்ஸ் ரைட் இருக்கிறதா காமிச்சிருக்காங்களா. அப்போது என்ன நடந்திருக்கும், இந்த சர்க்கியூட் நமக்கு எப்படி இருக்குது, இந்த இடத்துல கீ வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது இது எதை மென்ஷன் பண்ணுது,
ப்ரைமரி சர்க்கியூட்டில் நம்ம கீயை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்க்கியூட்டில் ப்ரைமரி கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ ப்ரைமரி கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இந்த செகண்டரி இந்த கேல்வனாமீட்டரில் நமக்கு கரண்ட், அதாவது இந்த சர்க்கியூட்டில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால கேல்வனாமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் இருக்குது. அதுவே நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் இமேஜில், அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கீயை ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம். அப்போ சர்க்கியூட்டில் கரண்ட் என்ன ஆகலை, இப்போ போகலை. அப்போ ஆல்ரெடி போன கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருக்குது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிக்ரீஸிங் கரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிக்ரீஸிங் கரண்ட் அப்போ நமக்கு இங்கே என்ன ஆகுது, கேல்வனாமீட்டரோட டிஃப்ளெக்ஷனு ஆப்போசிட் சைடு நமக்கு காமிக்குது. அப்போது இன்க்ரீஸிங் கரண்ட் அப்போ கேல்வனாமீட்டர் ரைட் சைடு டிஃப்ளெக்ஷன் இருந்தால் டிக்ரீஸிங் கரண்ட் அப்போ லெஃப்ட் சைடு டிஃப்ளெக்ஷன். அப்போ ஃபேரடே இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா, இதிலிருந்து பாருங்கள், இஃப் த ப்ரைமரி சர்க்கியூட் இஸ் க்ளோஸ்ட், electric current starts flowing in the primary circuit. At that time galvanometer gives a momentary deflection. At that time galvanometer gives a momentary deflection. Momentary deflection அப்படின்னா ஒரு சடனாக, ஒரு கன நேரம் மட்டும், ஒரு கொஞ்ச நேரம் மட்டும். அடுத்து when the electric current, இங்கே பாருங்கள், when the electric current reaches a certain steady value, no deflection is observed in the galvanometer. எந்த டிஃப்ளெக்ஷனும் இல்லை. அதே மாதிரி ப்ரைமரி சர்க்கியூட் இஸ் broken. ப்ரைமரி சர்க்கியூட், அதாவது நம்ம கீயை ஓப்பன் பண்ணிட்டோன்னா எலக்ட்ரிக் கரண்ட் ஸ்டார்ட்ஸ் டிக்ரீஸிங் அண்ட் there is an again sudden deflection but in opposite direction. அப்போ இதிலிருந்து அவர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா, whenever the electric current in the primary circuit changes, the galvanometer shows a deflection. ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டில் நம்ம கன்க்ளூட் பண்ணது, எப்போல்லாம் மேக்னெட்டுக்கும் காயிலுக்கும் நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கோ அப்போல்லாம் நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் அவர் கன்க்ளூட் பண்ணுறது, ப்ரைமரி சர்க்கியூட்டில் எலக்ட்ரிக் கரண்ட்டில் சேஞ்சஸ் இருந்தால் செகண்டரி சர்க்கியூட்டில் கேல்வனாமீட்டரில் டிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு யோசிச்சார். அப்போ அதிலிருந்து தான் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்லியிருப்பார். அப்போது ஃபேரடேவோட லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேருந்து அவர் சொன்னது, அதாவது இங்கே இதுதான் ஃபேரடேவோட ஃபஸ்ட் லா. பாருங்கள், whenever the magnetic flux linked with a closed coil changes, an EMF, electromotive force, EMF பற்றி நம்ம ஆல்ரெடி செகண்ட் யூனிட்டில் பார்த்துருக்கோம், is induced and hence an electric current flows in the circuit. அப்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் க்ளோஸ்டு காயில் சேஞ்சஸ். ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் மேக்னெட்டுக்கும் காயிலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த சர்க்கியூட்டில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு. அதை நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஎம்எஃப், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த கரண்ட்டை, this current is called an induced current and the EMF giving rise to such current is called as induced EMF. அந்த ஃபினாமினனுக்கு பேர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அப்போ ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா, whenever the magnetic flux linked with the closed coil changes. சரிங்களா, அந்த காயிலில் எப்போல்லாம் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்கோ அப்போல்லாம் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அப்போது இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறதுனால நமக்கு சர்க்கியூட்டில் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுது.
அப்போ இந்த கரண்ட்டுக்கு பேர் இன்டியூஸ்டு கரண்ட்டுனும் இந்த இஎம்எஃப்க்கு பேர் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு சொல்கிறோம். இந்த ஃபினாமினா தான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அப்படின்றோம். அடுத்து ஃபேரடேவோட இவரோட ஐடியா படி இந்த ஃபேரடே எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன் த ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட், when a bar magnet is placed close to a coil, some of a magnetic field lines of bar magnet passes through the coil. அப்போ magnetic flux linked with the coil. When a bar magnet and coil approach each other, magnetic flux linked with the coil increases. அப்போ increase in magnetic field induces an EMF. இன்னொன்று, நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம மேக்னெட்டை நகர்த்துறதுக்கு பதிலாக காயிலை நகர்த்தினாலும் நமக்கு இதே தான் இஎம்எஃப் தான் நமக்கு இன்டியூஸ் ஆகும். ரெண்டில் எது வேணாலும் நமக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா மூவிங்கில் இருக்கலாம். அடுத்து அப்போது மேக்னெட்டுக்கும் காயிலுக்கும் நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கப்போ நமக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. அது மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் இன் சர்க்கியூட் இன் ஒன் டைரக்ஷன். அதே மாதிரி மேக்னெட் ரிசீட்ஸ் அவே ஃப்ரம் ஒன் அனதர் அப்படின்னா, அதாவது காயிலும் மேக்னெட்டும் ஒன்றுக்கு ஒன்று விலகி போகிறப்ப த டிக்ரீஸ் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அகெயின் இன்டியூசஸ் அன் இஎம்எஃப் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போவும் நமக்கு ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்குது. டுவோர்ட்ஸாக போகிறப்ப ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்கிறதுனால இன்க்ரீஸ் ஆகுது டிஃப்ளெக்ஷன். ரிசீட் ஆகிறப்ப நமக்கு அதே தான் டிஃப்ளெக்ஷன் இருக்குது, பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போது ஸோ தேர் இஸ் அ டிஃப்ளெக்ஷன் இன் த கேல்வனாமீட்டர் வென் தேர் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த காயில் அண்ட் த மேக்னெட். எப்போல்லாம் ரெண்டுக்கும் நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கோ அப்போல்லாம். அடுத்து அவரோட செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, 2 காயில் எடுத்திருப்பாங்க. ப்ரைமரி சர்க்கியூட், செகண்டரி 2 எடுத்திருப்பாங்க இல்லையா. அப்போது when the primary coil P carries electric current, a magnetic field is established around it. அப்போ சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் when the primary coil P carries an electric current, a magnetic field is established around it. அந்த ப்ரைமரி காயிலை சுற்றி நமக்கு அதாவது கரண்ட்டை கேரி பண்ணுற கண்டக்டரை சுற்றி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ ப்ரைமரி சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்கிறதுனால அந்த ப்ரைமரி சர்க்கியூட்டில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் திஸ் ஃபீல்டு, 2 காயிலும் பக்கத்தில் இருக்கிறதுனால magnetic lines of field passes through itself and the neighboring secondary coil. அடுத்து when the primary circuit is open, no electric current flows it and hence the magnetic flux linked with the secondary coil is 0. அதாவது primary circuit ஓப்பனாக இருக்கிறப்ப ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த செகண்டரி காயில் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 0வாக இருக்குது. அதுவே ப்ரைமரி சர்க்கியூட் இஸ் ஓப்பன் அப்படின்னா நோ எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் இன் இட். அப்போது செகண்டரி காயிலில் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் 0, அதனால் நம்ம கேல்வனாமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் இல்லை. அதுவே ப்ரைமரி சர்க்கியூட் when the primary circuit is closed, increasing current builds up a magnetic field around the primary coil. அப்போ magnetic flux linked with the secondary coil increases. அப்போது this increasing flux linked induces a transient electric current in the secondary coil. transient அப்படின்னா ஒரு மொமெண்ட்ரி வேரியேஷன், அதுதான் நம்ம டிரான்சியன்ட்னு சொல்வோம். அப்போது ப்ரைமரி சர்க்கியூட் க்ளோஸில் இருக்கப்போ நமக்கு எந்த விதமான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அந்த நம்ம கரண்ட் டிக்ரீஸ் ஆகிறப்ப மட்டும் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது, மொமெண்ட்ரி டிஃப்ளெக்ஷன் கேல்வனாமீட்டரில் இருக்குது. அப்போ அடுத்து பாருங்கள், when the
when the steady value, when the electric current in the primary coil reaches a steady value, magnetic flux linked with the secondary coil does not change and the electric current in the secondary coil disappear. அப்போ என்ன சொல்கிறாங்க, ப்ரைமரி காயிலில் ஸ்டெடி வேல்யூக்கு ரீச் ஆகிடுச்சுன்னா, கரண்ட்டு ஜஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணுறப்ப இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் மட்டும்தான் நமக்கு ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். ஆஃப் பண்ணிட்டோம், அதாவது கரண்ட் பாஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும் சர்க்யூட்டில் கரண்ட். அப்போ மட்டும்தான் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். ஒரு ஸ்டெடி கரண்ட் போயிட்டு இருந்தது அப்படின்னா, நம்ம சர்க்யூட்டில் பார்த்ததே டிசி சோர்ஸ் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்டெடி வேல்யூ மோர் ஆர்லெஸ் நம்ம அட்டைன் பண்ணுவோம். அப்போ அந்த ஸ்டெடி கரண்ட் போகிறப்ப நமக்கு என்ன இல்லை, அதாவது கால்வனோமீட்டரில் எந்த விதமான டிஃப்ளெக்ஷனும் இல்லை. அப்படின்னா ஃப்ளக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்போது ப்ரைமரி, அதாவது கரண்ட் எதுவும் ஃப்ளோ ஆகலை அப்படின்னா, நோ கரண்ட் அப்படின்னா, டிஃப்ளெக்ஷனும் நமக்கு என்ன அப்படின்னா இல்லை. அதுவே நாம் இங்கே ஒரு ஸ்டெடி கரண்ட்டை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா, ரீச் ஆகிட்டுருக்கு, சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஸ்டெடி கரண்ட் வந்து இதில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அப்போ ஃப்ளோ ஆகிறப்ப கரண்ட்டை கேரி பண்ணுற காயிலை சுற்றி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது, ஃபீல்டு இருக்குது. ஒரு பர்டிகுலர் ஏரியான்னு நம்ம பார்க்குறப்ப அது நம்ம ஃப்ளக்ஸுன்னு சொல்லுவோமா. அப்போது ஃப்ளக்ஸில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா சேஞ்சஸ் இருக்கும். அதனால் நமக்கு கால்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் இருக்குது. அதுவே இப்போ நம்ம சர்க்யூட்டை இந்த ஃபிகரில் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போது நமக்கு ஃப்ளக்ஸு நமக்கு என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே இருக்கிறதுக்கும், அதாவது இந்த இதில் இருக்க ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் லைன்ஸ்க்கும் இதில் இருக்க மேக்னெட்டிக் லைன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஃப்ளக்ஸு இன்க்ரீஸ் ஆகிறப்ப கால்வனோமீட்டர் இன்க்ரீஸிங் டிஃப்ளெக்ஷன், டிக்ரீஸ் ஆகிறப்ப ஆப்போசிட் சைடில் நமக்கு டிஃப்ளெக்ஷன் இருக்குது. அப்போது இதிலிருந்து ஃபாரடே என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போல்லாம் ப்ரைமரி சர்க்யூட்டில் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்கோ, அதாவது இந்த ஃப்ளக்ஸில் எப்போ சேஞ்சஸ் இருக்குமோ அப்போ மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா டிஃப்ளெக்ஷன். இன்க்ரீஸ் ஆகிறப்ப டிக்ரீஸ் ஆகிறப்ப, அதாவது நம்ம ஓப்பனில் இருக்கப்ப டிஃப்ளெக்ஷன், இங்கே இந்த இதில் ஓப்பனில் இருக்கப்ப டிஃப்ளெக்ஷன் கிடையாது. அதுவே ஒரு ஸ்டெடி வேல்யூவை ரீச் பண்ணாலும் நமக்கு டிஃப்ளெக்ஷன் வந்து இருக்காது. அப்போது ஃபாரடேஸோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்து ஃபாரடே சொன்ன 2 லா பார்த்திங்கன்னா, ஃபாரடேஸோட ஃபஸ்ட் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், இது செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஃபஸ்ட் லா, whenever magnetic flux linked with the closed circuit changes and EMF is induced. எப்போல்லாம் ஒரு closed circuitல ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்கும் அப்போல்லாம் நமக்கு EMF ப்ரொடியூஸ் ஆகுது. அதே செகண்ட் லா, the magnitude of induced EMF in a closed circuit is equal to the time rate of change of magnetic flux linked with the circuit. செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, எவ்வளோ தூரம் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்கோ அவ்வளோ நேரம் மட்டும்தான் நமக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இல்லைன்னா இஎம்எஃப்பில் அதாவது இஎம்எஃப் ப்ரொடியூஸே ஆகாது. அப்படி தானே பார்த்தோம். அப்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா d∅b, அதாவது சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுங்கிறதுனால d∅bன்னு எடுத்திருக்கோம். டைம் வந்து டிடின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் d∅b/dt. The negative sign in the above equation gives the direction or the induced current which will be dealt within in the next section. அதாவது லென்ஸ்லான்னு ஒன்று பார்ப்போம்டா, அதில் அந்த நெகட்டிவ் சைன் ஏன் வந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதைப்படி நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சைன் எடுத்துக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அது லென்ஸ்லால் வரும், ஏன் நெகட்டிவ் சைன் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதுவே இஃப் த காயில் கன்சிஸ்டிங் ஆஃப் n turns is tightly wound such that the each turn covers the same area, then the flux through each turn will be the same. அதாவது இப்போ நாம் இந்த காயில் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ளோஸ்லி wound பண்ணியிருக்கப்ப ஃப்ளக்ஸ் த்ரூ ஈச் டேர்ன், இந்த டேர்னில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதே தான் இந்த செகண்ட் டேர்ன்லேயும் ப்ரொடியூஸ் ஆகும்.
அப்போ டோட்டல் இஎம்எஃப்னு எடுத்துக்கிட்டோன்னா காயிலில் இதில் இந்த 1 2 3 4ன்னு இருக்குது அப்படின்னா நம்ம என்னக்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் 4 டர்ன்ஸ். ஒரு டர்ன்ஸ்க்கு d5/dtனா அப்போ 4 டர்ன்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது இஎம்எஃப் is equal to minus n into d5b/dt. நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபார்முலா மைனஸ் வச்சுட்டு டியை வெளியில் எடுத்துகிட்டு n5b/dtன்னு எடுத்துருக்கோம். இப்போது n5b is called the flux linkage defined as the product of number of turns n of the coil and the magnetic flux linking each turn of the coil 5b. அப்போது ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனோட டெஃபினிஷன் எதுன்னு பார்த்தோன்னா இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனோட டெஃபினிஷன் இது. whenever the magnetic flux linked with the closed coil changes EMF is induced. அப்போ இந்த ஃபினாமினனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனோட டெஃபினிஷன். அடுத்து ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் எதுனா இது இது ஃபர்ஸ்ட் லா, இது செகண்ட் லா. இது டெஃபினிஷன். நம்ம கொஷின் ஆன்சரில் நம்ம எழுதுகிறப்ப நம்ம எது வரைக்கும் எழுதணும் அப்படின்னா இந்த டெஃபினிஷன் எழுதி இந்த ஃபார்முலா வரைக்கும். இது கூட வேண்டியதில்லை, இது மட்டும் இந்த லா எழுதி is equal to minus d5/dt. இதை எழுதினாலும் சரி தான், இல்லைனா இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். அதாவது is equal to minus n into d5/dt, அதாவது is equal to minus dn5bன்னு இருக்கு இல்லைங்களா. இதுதான் ஃபாரடேஸோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் லாஸ்.